ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபால வந்து ஜிஎஸ்டி அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 2000 ருபீஸ்க்கு மேல வந்து நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் மாதிரி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்க கொஸ்டினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ், ராஜ்யசபால. ஸோ ராஜ்யசபால வந்து போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆன் யூபிஐ டிரான்சாக்ஷன். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. Whether government is considering a proposal to levy GST on UPI transaction over 2000 rupees. ஸோ 2000 ரூபாய்க்கு மேலே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்குலாம் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகுதா ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் ஸோ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு. whether government has received any representation from public at large not to introduce such a measure which will seriously affect the common man. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி ரெப்ரசன்டேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கா பப்ளிக் கிட்ட இருந்து லார்ஜா. ஸோ இன்ட்ரடியூஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா காமன் மேனுக்கு வந்து செம்மையாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸோ ஸ்ரீ பஞ்சக் சௌத்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் இன்ஃபர்மேஷன் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, GST rate and exemptions are decided on the basis of recommendation of the GST Council, which is a constitutional body comprising of members from the both central and state and united territory. There is no recommendation from the GST Council. So இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரேட்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி ஆஃப் கார்பரேஷன். ஸோ ஸ்டேட்டு, சென்ட்ரல் அண்ட் யூனியன் டெரிட்டரி, ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்ட் மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வந்து பண்ணலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகுமா கேட்டீங்கன்னா இப்போதைக்கு கிடையாது. ஸோ இன் ஃபியூச்சர்ல என்ன சேஞ்சஸ் வேணா ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடையில் போய் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் இப்போ உங்ககிட்ட இருந்து வேற ஒரு பர்சனுக்கு ஒரு 1000 ருபீஸோ 5000 ருபீஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியான ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷனுக்கு தான் வந்து இதுக்கான பதில் வந்து இந்த எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இன்கேஸ் கடையில போயிட்டு நீங்க ஏதோ பொருள் வாங்குறீங்க, அவங்க இந்த யூபிஐ அந்த கார்டு எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு டேர்ன் ஓவர் காசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து கம்பல்சரியா வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பும் நான் வந்து ஷேர் பண்றேன், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.